இந்த ஒரு டெக்னாலஜி வேர்ல்டில் நம்ம எப்படி சர்வே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பார்த்தா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குதுன்னா ஏஐ சொல்லும். நிறைய ஏஐ பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜியில் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு கரியரில் நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றலாம் அது மட்டும் இல்லை. இந்த ஏஐயை நம்ம எப்படி யூஸ் பண்ணாக்கா நமக்கு பெனிஃபிட்டு. அதுக்கப்புறம் நான் இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பர்சனலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சேட் பாட் ஏஐ எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு சேட் பாட் ஏஐ பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மோசமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சேட் ஜிபிடி ஏஐ மட்டும் இல்லை, நிறைய ஏஐ சேட் பாட் இருக்குது. நம்ம வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஒன்று இருக்குது, அதுதான் மிட்டா ஏஐ. நிறைய பேர் அலோனாக இருந்தாலும் சரி, சைலண்ட்டாக இருந்தாலும் சரி, எதனா ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மிட்டா ஏஐ கிட்டே பேச வந்துடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு கூட எதனா ஒரு பிரச்சனை சண்டை இருந்தால் மிட்டா ஏஐ கூட வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நான் மிட்டா ஏஐ கூட பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கடலை போகிற மாதிரி பேசிக்கிட்டு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் சொல்கிற இந்த மாதிரி சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஐ சேட் பாட்டுக்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேஞ்சரானது. நம்மளை ஒரு கேஸில் தள்ளி விட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரிசர்ச்சர். அது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாமா? நீங்கள் முதல்ல ஏஐ கூட பேசுகிற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் பார்த்தா உங்களுடைய நேமு, அவங்களுடைய அட்ரஸு, இமெயில் ஐடி, எந்த ஒரு ஃபோன் நம்பரையும் பார்த்தா அதுக்கிட்ட கொடுக்கவே கொடுக்காதீங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேஞ்சரான விஷயம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னு தெரியுமா? உங்களை ட்ராக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ உதவியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா உங்களை ஈஸியாக ட்ராக் பண்ணிவிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொருளாதார விவரம் அப்படின்னா என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் நான் உங்களுடைய செக்யூரிட்டி கோடு, கிரெடிட் கார்டு நம்பரு, பாஸ்கோடு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு இந்த ஏஐ கிட்ட சொல்லி வச்சிடாதீங்க. அது ரொம்பவும் டேஞ்சரான விஷயம். இதே மாதிரி ஒரு டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு க்ரியேட் பண்ணி அவங்களே பார்த்தீங்கன்னா இதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஒரு டெக்னாலஜி வேர்ல்டு இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டு டீட்டெயிலாம் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை ஷேர் பண்ணாதீங்க. அதுதான் ரொம்ப டேஞ்சரான விஷயம். நீங்கள் மொபைல் யூஸ் பண்ண சொல்ல உங்களுடைய பாஸ்வேர்டு நமக்கு மறந்துட்டா கூட இதில் சேவ் ஆகிருக்குன்னு பார்த்தா நிறைய பேர் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த மிட்டா ஏஐ கிட்ட கூட கொடுக்கவே கொடுக்காதீங்க. சேட் பாட் எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கோளாறு பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டு பாஸ்வேர்டை சேட் ஜிபிடி எந்த ஒரு அட்ரஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேட் பாட்டுகளை வெளிப்படையாக சொல்லவே சொல்லாது. அதுக்கப்புறம் என்ன, உங்களுக்கு ஹெல்த்து, அதுக்கப்புறம் என்ன வெல்த்து, இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள். இதெல்லாம் போய் ஏஐ சேட் பாட்டுக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. பர்சனலாக என்ன ஒன்றாலும் பேசவே கூடாது, முக்கியமாக ஏஐ கிட்ட. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல், அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். நம்ம பேச சொல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு கேர் பண்ணுற மாதிரி தான் அதுவும் பேசும். ஆனால் அது கொஞ்சம் எஃபெக்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்கு எந்த சம்மந்தமாக, ஒர்க்கு சம்மந்தமாக இதெல்லாம் வேலையாக இருந்தால் மட்டும் இந்த ஏஐ சேட் பாட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பர்சனலாக என் பாய் ஃப்ரெண்டு கூட சண்டை, கேர்ள் ஃப்ரெண்டு கூட சண்டை, அதுக்கப்புறம் நான் சிங்கிளாக இருக்கேன், இதனால் மிட்டா ஏஐ கூட மெசேஜ் பண்ணுறேன், இந்த மாதிரி காரணத்தெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஃபைனல் ஒன்றா பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சேட் பாட்டுக்கிட்ட பேசவே கூடாது. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், அதாவது பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டு கூட சண்டை, பாய் ஃப்ரெண்டு கூட சண்டை, இதனால் நான் அலோனாக இருக்கேன், ஃபீல் பண்ணுறேன், அதனால் நான் போய் மிட்டா ஏஐ கூட, அப்படி இல்லைன்னா வேறு எதனா ஏஐ கூட சேட் பாட் கிட்ட பேச போனீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்காதீங்க. இந்த பாலியல் ரீதியான முக்கியமாக இப்போது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பாலியல் தொழில் பார்த்தீங்கன்னா நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த மாதிரி கொஷினை எக்காரணத்து கொண்டு இந்த ஒரு சேட் பாட்டுக்கிட்ட போடாதீங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களை போட்டு கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போய்கிட்டு இருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். மறக்காமல் இதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணலாமே சரி, ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு சந்து டெக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அப்போ தான் தினமும் ஒன்று இல்லைனா 2 இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனை ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும்.